இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட நிறைய ஒரு கடன் பிரச்சனை நீங்கள் பார்த்துருக்கலாம், அல்லது ஒரு பெரிய விஷயம் நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், இன்னும் தடையாக தான் இருக்குது, அந்த ஒரு சூழ்நிலை கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே இந்த 10 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனைலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வர போகிறீங்கன்றத டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இது உங்களுடைய ஃபினான்ஷியலும் சரி, உங்களுடைய ஃபேமிலியும் சரி, நல்ல ஒரு க்ரோத்தை கொண்டு வரும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற முக்கியமான விஷயம் நம்முடைய இன்னர் மைண்ட். கடவுள் நம்ம ஒருத்தரை ஆஸ்வதிக்க முடிவு பண்ணிட்டார்னா நம்முடைய சிந்தையை தான் முதல்ல தொடுவார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு போர் நடக்குதுன்னா, எதிராளியோடைய ஒரு இடத்த தாக்கணும்னா, அந்த எதிராளி எங்கே இருக்கிறாங்களோ, அந்த போர் வீரர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்களோ அவங்க முகாமை தான் டார்கெட் பண்ணி தாக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே இருக்கவங்க வந்து நம்மளோட ஃபைட் பண்ண மாட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு எது முக்கியமான இடமோ அதுதான் அவங்க தாக்குவாங்க. அதுபோல் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தையில் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஒரு வெற்றியாளர்கள் இந்த சிந்தையில் இப்போ பிரச்சனைகள் வரும்பொழுது, அதாவது உன்னால் முடியாது, உன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியாது, இந்த கடன் பிரச்சனை இருக்கே, இதுக்கப்புறம் எப்படி மேலே வரப்போகிற, இது போல் சந்தேகங்கள் வரும்பொழுது அந்த வெற்றியாளர்கள் எப்படி அதை எதிர்கொள்கிறார்கள், இதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கடவுள் கொடுத்ததை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இது வந்து சில பேர் நாத்திகவாதிகளும் இருப்பாங்க, சில வந்து கடவுளை நம்பக்கூடியவங்களும் இருப்பாங்க. நாத்திகவாதிகள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா, அது இயற்கை எனக்கு கொடுத்து இருக்கிறது, இயற்கை என்னை ஆசு வைத்து இருக்கிறது, நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன் என்ற லெவலில் அதில் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. இந்த கடவுளை நம்புகிறவங்க என்னன்னா, முழுமையாக கடவுளை நம்பி கடவுள் நமக்கு செய்ய வேண்டியதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, நான் பெரிய லெவலில் தான் வரப்போகிறேன், அதுக்கு எந்த விதமான தடை எனக்கு இல்லைன்ட்டு அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. தெளிவாக இருக்கும்போது சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும், அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்பர் 2, தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் அவங்களுடைய கனவுக்கும் சம்பந்தமே இல்லை என்றது அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இப்போது இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் கையில் 10 பைசா கூட இருக்காது. ஆனால் நான் வந்து சொல்கிறேன், இல்லைங்க நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களால் நம்பவும் முடியாது. அது எப்படிங்க நடக்கும்ன்றது விஷயத்தை நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் வெற்றியாளர்கள் அது எப்படி யோசிப்பாங்கன்னா, எஸ் இது பாசிபிள் தான், பட் அதை நான் எப்படி ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்ற லெவலில் அதை ரீச் பண்ணுறதுக்கான எண்ணங்கள் தான் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ நம்பர் 2 ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வைத்து அவங்க எதிர்காலத்தை எப்பொழுதும் அவங்க கணக்கிட்டு கொள்ள மாட்டார்கள். ஸோ அவங்க நோக்கம் எல்லாம் கனவு நிறைவேறணும், அதுக்காக தான் ஓடிட்டு இருப்பாங்க. எனக்கு இதுதான், நான் சாதாரண ஒரு ரொட்டி கடையோடு நிறுத்திக்கிறேன்னு மெக்ரன் நினச்சார்னா ரொட்டி கடையாக நின்றுருப்பார். வெறும் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறது மட்டும் அவர் நினச்சிருந்தார்னா ரிலையன்ஸ் அம்பானி அங்கேயே தான் இருந்திருப்பார். ஸோ அவங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் நமக்கு கனவுகளை நோக்கி இருந்தது. ஸோ இப்போ உங்களுடைய எண்ணங்கள் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் நான் சொல்கிறேன் அதில் நீங்கள் மேலே வர முடியும். உங்கள் சிந்தை தாக்கப்பட்டு இருக்கிறது, எதனாலனா பழைய நினைவுகளாக தாக்கப்பட்டு இருக்கிறது, இதுக்குமே நடக்கலையே, இனிமேல் எப்படி நடக்கும் என்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நடக்கும். அது உங்கள் சிந்தையில் பிரச்சனைக்கு இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 3, இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? போராட்டமாக இருக்கேன், எனக்கு மேலே அடி விழுந்துகிட்டே இருக்கேன், நிறைய வீடியோஸ் நிறைய மோட்டிவேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்குறேனே, அதுலேருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? இந்த நம்பர் 3 ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் மிஸ் பண்ணுற விஷயமும் அதுதான். எங்கன்னா எதற்கு அதிகமாக நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதாவது இப்போ ஒரு சினிமா பார்க்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சினிமா விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதை பார்த்துட்டிங்களா, இந்த சீன்லலாம் இருந்துச்சு, அந்த சீன்லலாம் இருந்துச்சு, அதை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதை பற்றி சம்மந்தமான வந்துட்டு இருக்கும். என்ன விஷயம்னா, சினிமாக்காரங்களும் சரி அல்லது பொலிட்டீஷியனும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிந்தையை தான் அவங்க நோக்கமாக வச்சு அதை மறுபடியும் அதை நம்ம கொண்டு வரதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நார்மல் வாழ்க்கையை மறந்துட்டு சினிமாவை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவோம், பொலிட்டிஷியன் விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிடுவோம். அவருக்கு 1008 கடன் இருந்தாலும் ஒரு பொலிட்டிஷியன் பேசணும்னு வச்சுக்கோங்க, நல்லா டாக் பண்ணுவார், அவர் நல்லா பேசுவார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அதில் அவர் சிந்தை முழுக்க பொலிட்டிஷியன் சம்மந்தமானது இருக்கும். சினிமா பற்றி பேசணும்னு வச்சுக்கலாம், சினிமா பற்றி நல்லா பேசுவார். ஏன்னா அதை பற்றி நிறைய விஷயங்கள் சிந்தையில் தங்கி இருக்கிறதுனால அவரை பொறுத்த வரைக்குமே அந்த நேரத்தில் ஒரு டைம் பாஸ் நடித்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் சிந்தையில் அடைத்து கொண்டு இருக்கிறது. இப்போது இந்த நம்பர் 3 ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், உங்கள் சிந்தையில் நீங்கள் எதை யோசிக்கிறீர்கள்? உங்கள் சிந்தையில் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், நாம் நன்றாக இருப்போம், நமக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நமக்காக கடவுள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான், கடவுள் ஒரு மனுஷனை பதற்றி வச்சிட்டாங்கன்னா அதோ வந்தால் செத்தான் போனன்றதுக்காக யாரும் டார்கெட் பண்ணி செய்கிறதில்லை. இப்போ நீங்கள் பசங்களை வந்து எல்கேஜி சேர்க்கும் பொழுதே ஒரு டாக்டர் ஆகணும் நம்ம விரும்புவது போல், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா அவன் வாழ்க்கை மேலே வரணும் தான் விரும்பி கடவுள் தர்றார். அப்போது உங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கும், அது நீங்கள் பெருசாக அலைஞ்சு தேட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
நான் மேலே வருவேன் நீங்கள் விரும்பினாவே போதும். நான் மேலே வர வாய்ப்பு இருக்குது, கடவுளை நான் ஆஸ்வதிக்க முடிவு பண்ணிட்டாரு, நான் மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தால் போதும். சிறு துளி பெருவெள்ளம்ன்றது போல் உங்களுக்கு சின்ன நம்பிக்கை அந்த இடத்துல உருவாகிட்டாவே அதுக்கான வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்பர் 4 ரொம்ப முக்கியமான விஷயம். வெற்றியாளர்கள் பணம் தங்களை நோக்கி வருவதற்காக அவர்கள் வேலை செய்யவில்லை, அதை பற்றி அவங்க நோக்கம் கொண்டு இருக்கவில்லை. தன்னுடைய இலக்கை அவங்க மேலே வச்சுட்டாங்க. ஸோ பணம் மேலே வந்துடும், அதை பற்றி அவங்களுக்கு கவலைப்படுத்தே இல்லை. கழுகை பொறுத்த வரைக்குமே அது எவ்வளோக்கு எவ்வளோ மேலே தூரம் பறக்கிறதோ அதுக்கு கிடைக்க வேண்டிய இரைகளுடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு பெரிய ஆட்டு மந்தையை பார்க்குது, அதோடைய லெவலுக்கு அந்த ஆட்டு மந்தை எது சின்னது எதை பிடிக்கலான்ட்டு அதால் கேல்குலேட் பண்ண முடியலன்னா அதுக்கு மேலே மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆட்டு மந்தைக்கு மேலே மேலே பறக்கும்போது ஒரு கால்குலேஷன் வரும், எந்த ஆடை ஈஸியாக பிடிக்க முடியும், எது நம்மளால் வெயிட்டால் தூக்க முடியுன்றது மேலே பறக்கும்போது தான் அதோட ஈஸியாக அதோட கால்குலேட் பண்ண முடியும். அதே போல தான் உங்களுடைய சொத்து, உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் உயர்வான சிந்தையிலே தொடர்ந்து இருக்க வேண்டும். நான் மேலே வரப்போகிறேன், மேலே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, நான் இந்த லெவலில் வருவேன்ட்டு உங்கள் நோக்கத்தை மேலே வைக்கணும். எப்போவுமே அதை பற்றிய சிந்தையே இருக்கணும். வெற்றியாளர்கள் சிந்தையெல்லாம் ஏதோ ஒரு கடையை வச்சோம், ஒரு பொட்டி கடையை வச்சோம் முடிச்சோன்னு இல்லாமல் ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ஆரம்பிக்கிறதுக்கான விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஃபேக்ட்ரியா, என்னுடைய இருக்கிற பிரச்சனையில் நான் எங்கே ஒரு முதலாளி ஆக முடியும்னு நினைப்பீங்க. ஏன்னா இந்த சந்தேகம் தான் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 5, வெற்றியாளர்கள் இது போல் ஒரு நோக்கத்தை வைக்கும்போது சந்தேகங்களும் அவங்களுக்கும் வரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும் வரும். அந்த வெற்றியாளர்களும் சந்தேகத்தை எப்படி யோசிப்பாங்கன்னா, சந்தேகம் அவர்கள் மனசில் வரும்பொழுது அந்த சந்தேகத்துக்கு அது பதில் அளிக்காமல் தங்கள் உயர்வை பற்றி மட்டுமே யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறவர்கிட்ட நீ ஏன் ஒரு பெரிய பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடாது, உன்ட்டு நல்ல டேலண்ட் இருக்கே நான் சொன்னேன்னா, எங்கள் அப்பா அம்மா எதுவுமே சேர்த்து வைக்கலாம், நான் எப்படி ஆக முடியும்ன்ட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க சந்தேகத்தோடு சொல்கிறதுனால கடைசி வரைக்கும் அந்த பெட்டி கடை அங்கே தான் இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு என்ன பாஸ் இருக்குன்ட்டு ஒரு முறை கூட அவங்க ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு முறை இல்லை, பல முறைகள் வெற்றியாளர்கள் அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஓடுவாங்க, தேடுவாங்க, தோல்வி அடைவார்கள். இருந்தாலும் விட மாட்டாங்க. பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன, பெருசாக வரதுக்கு என்னன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு பைத்தியக்காரன் போல இருக்கும். ஏன்டா ஒழுங்காக இருந்துருக்கலாமா, ஏன்டா அங்கங்கே அலையிறேன் ஏன்டா பார்க்குறவங்களுக்கு அப்படி இருந்தாலும், ஆனால் ஒரு நாள் அந்த இலக்கு அடையும் பொழுது தான் தெரியும், இவன் தான் வெற்றியாளர்கள். ஸோ வெற்றியாளர்கள் சந்தேகத்துக்கு இடம் கொடாமல் வாய்ப்புக்கு அதிகமாக இடம் கொடுப்பாங்க. ஸோ இதில் நம்பர் 5 வைக்க தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு 5 இருக்குது. இந்த 5 சொல்லணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த பொறுமை நீங்கள் அசை போடும் பொழுது சில நேரத்தில் சோதிக்கப்படலாம், எப்போ நடக்கும்னு சோதிக்கப்படலாம். பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கார். பொறுமையாக இருங்க. 2வது, உங்கள் நம்பிக்கையில் எப்பொழுதும் சோர்ந்து போகாதீங்க. நம்பிக்கை தடை செய்து தான் நிறைய பேர் வருவாங்க. அதனால் யார் நம்பிக்கையாக பேசுகிறாங்களோ, யார் உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறாங்களோ அப்பேற்பட்ட நபர்களோடு இருங்க. ஸோ இது போல் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். என் சேனல் நிறைய போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அப்போ நம்பர் 3, நீங்கள் நடக்கக்கூடிய இடங்கள், நீங்கள் பேசக்கூடிய இடங்கள், நீங்கள் செயல்படக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு கூட இருந்துட்டு அவங்க ஒரு அரட்டை பண்ணுறாங்கன்னா, நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க. இது உங்கள் உயர்வை தடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நம்பர் 9, யார் வெற்றியாளர்களோ, யார் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்களோ அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். கடவுள் சில நேரத்தில் இது போல் நண்பர்களும் உங்களுக்கு முன்னாடி காட்டுவார். அவங்க நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, மதிக்கலைன்னு அந்த லெவல் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவங்க என்ன விதமான ஆக்டிவிட்டிஸ் யோசிக்கிறாங்க பாருங்கள், எப்படி பழகிறாங்க, என்ன விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபுட்டு கூட அவங்க ரொம்ப யோசித்து சாப்பிடுவாங்க, செலவு பண்ணதும் அவங்க ரொம்ப யோசித்து சாப்பிடுவாங்க. எதனாலன்னா அதுதான் அவங்களுடைய டிசிப்ளினாக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம். அதே நேரத்தில் இன்னர் மைண்டில் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன தவறும் ஒரு பெரிய இம்பேக்டை கொண்டு வரணும் அவங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் இதுபேற்பட்ட வெற்றியாளர்களை பின்பற்றுங்கள். ஸோ நம்பர் 10, நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குது. இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கடவுள் உங்களை ப்ளஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள்கிட்ட பொறுமை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அதனால் முயற்சி எப்பவுமே விட்டுறாதீங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கா. உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் அனைத்தும் மாறிவிடும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே வெற்றியாளர்களை பின்பற்றக்கூடிய இந்த 10 விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 10 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 10 விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றுங்க. இது ஒரு எக்ஸசைஸ் போல் ஒன்றொன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே உங்களுக்கான விஷயங்கள் ஒன்றொன்னா நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பண தேவைக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு உயர்வுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். நல்ல செய்தி உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல விஷயங்கள் வாழ்க்கை நடக்க போகுது. நம்பிக்கையாக இருங்க, சோர்ந்து போகாதுங்க. மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.